ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜாவா ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்ன பண்றேன்னா முதல்ல நான் நோட் பேடை பயன்படுத்தி தான் நான் ப்ரோக்ராம் போடுறேன். ஸோ அதனால நோட் பேடை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எந்த கோலன்ல நான் அந்த ஃபோல்டர் ஃபைலை நான் சேவ் பண்ணியிருக்கனோ அந்த லொகேஷன் போறேன். நான் என்ன ஜி கோலன்ல நான் வச்சிருக்கேன். ஜி கோலன்ல ஜாவா அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இப்போ நான் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அரித்மெட்டிக் ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராமை நான் ஓபன் பண்றேன். முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு நான் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமை ஓபன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அந்த ஃபைல் நேம்ல தான் முதல்ல ஃபைல என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அந்த கிளாஸ் நேம் எந்த கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேம் தான் ஃபைல் நேமா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக். அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் நான் திரும்ப திரும்ப நான் இதை நான் ரிப்பீட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா இது காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக். ஏன்னா இந்த மிஸ்டேக்னாலதான் நிறைய தடவை பசங்களாலையும் சரி ப்ரோக்ராம் போடுறப்ப நிறைய எரர்ஸ் வருது. சோ அதனால எப்படி ப்ரோக்ராம் போடணும் அப்படின்றத இந்த பேசிக்ஸை மட்டும் முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டா போதும். அப்புறமேல நம்ம ப்ரோக்ராம் போடுறத நம்ம ஈஸியா எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமா இருந்தாலும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிளாஸ் நேம்ல தான் ஃபைல் நேம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளாஸ் நேம் எப்படி கொடுக்கணுங்களோ அதே மாதிரி தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். அப்புறமேல கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கான்றத முதல்ல பார்த்துக்கணும். அப்புறமேல என்ன பண்ணா டாட் டிஎக்ஸ்டின்றதுல இந்த இடத்துல ஆல் அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபைல் நேமை சேவ் பண்ணணும். இதுல அரித்மெட்டிக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். முதல்ல இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறதும் ப்ரீ டிஃபைன்டா வேல்யூஸ் செட் பண்ணிட்டு அதுல அவுட்புட் எடுக்கிறதும் ரெண்டு ப்ரோக்ராமும் நான் ஒரே இதுல நான் பண்ணி காமிக்க போறேன். சோ அதனால அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் போறேன். ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்ற கண்டிஷன்ல ஆல்ரெடி ஃபைல் சேவ் பண்ணி நீங்க ரன் பண்ணி கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு அப்புறமேல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கிளாஸ் ஃபைலை எப்படி நான் டெலீட் பண்ற இந்த ஆப்ரேஷன்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் அதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் போறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறோம், நம்மளே இன்புட் வாங்கி நம்மளே அவுட்புட் எடுக்க போறோம் அப்படின்ற கண்டிஷனுக்காக நம்ம கொடுக்குறோம். அப்புறமேல என்ன பண்றேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் அதாவது பப்ளிக் கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் நீங்க என்ன ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராம் நேமையே கிளாஸ் நேமா கொடுங்க. அப்ப நமக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்றத பத்தி நமக்கு தெளிவா தெரியும். சோ அதுக்காக நம்ம கிளாஸ் நேமா நான் பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் பிரேசஸ் ஓபன் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். கடைசியா அதுக்குள்ளார பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி ஏஆர்ஜினா ஆர்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏஆர்ஜினா என்னன்னு கேட்டாங்க வைஓசில அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துங்க. ஏஆர்ஜினா ஆர்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம் இதுல. அப்புறமேல நம்ம பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். நாமளே வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். ஏன்ட்டு ஏகமா பீன் கொடுக்குறேன், அடிஷனுக்கு ஏடிடின்னு கொடுக்குறேன், சப்ட்ராக்ஷனுக்கு எஸ்யூபின்னு கொடுக்குறேன், மல்டிபிளிகேஷன் எம்யூஎல்னு கொடுக்குறேன், டிவிஷனுக்கு டிஐவி அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ரீ டிஃபைன்டா ஒரு இதை கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கிறதுன்றத நம்ம முதல்ல பார்ப்போம். நான் ரெண்டு ப்ரோக்ராமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல. அதுல முதல்ல நம்மளே ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கிறத முதல்ல பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறது எப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். நான் முதல்ல வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இன்டிஜர் டைப்ல இருக்கு அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதை நீங்க தனித்தனி லைனா கொடுத்து பண்ணணும்னாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் ஏடிடி, ஏ எம்யூஎல், சப்ட்ராக்ஷன் எஸ்யூபி, எம்யூஎல், டிஐவி அப்படின்னு இன்ட்னு கொடுத்தா நம்ம தனியா கொடுக்கலாம்.
ஆமா நம்ம நிறைய லைன்ஸ் எழுதுறதை விட சிங்கிள் லைன் நம்ம கொடுக்கலாம். நான் அந்த சிங்கிள் லைனை பயன்படுத்தி தான் நான் வந்து ப்ரோக்ராம் போடுற மாதிரி நான் ப்ரோக்ராமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஏன்னா இப்ப நமக்கு நிறைய லைன்ஸ் இருக்கப்ப நம்ம ப்ரோக்ராம் சொல்றப்ப ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல எந்த இடத்துல எரர் ஆகுது அப்படின்றத நமக்கு லைன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடும். ஆனா நம்ம எக்ஸிக்யூட் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, லைன்ஸ் எல்லாம் வந்து மினிமலா பயன்படுத்துறதுக்கு பாருங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எங்க வந்து தப்பு பண்றோம் அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து இப்படி நான் பண்ண சொல்றேன். போன தடவை என்ன ப்ரோக்ராம் போட்டேனோ அதே ப்ரோக்ராம் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலயே வந்து கொஞ்சம் லைன்ஸை மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி நான் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அது வந்து கிளாஸ் நேம் முதல்ல சம்முக்கு பதிலாக வந்து அரித்மெட்டிக்னு நான் மாத்திட்டேன். அப்புறமேல இன்புட்டுக்கு வந்து இதை வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்ட்டுக்கு வந்து அதே போன ப்ரோக்ராம்ல வந்து 10, 15 தான் நான் பயன்படுத்தியிருந்தேன். ஸோ அதே வந்து 10, 15 அப்படின்றத மட்டும் பயன்படுத்தி நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அதுக்காக வந்து இன்ட் வந்து 10 வந்து பி இன்ட்ன்றேன், சாரி ஏக்கு வந்து 10, பி வந்து 15 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். அப்புறமேல அடிஷன் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஆட் அப்படின்றத நான் கொடுத்து நான் என்ன பண்றேன், அடிஷன்ல ஆட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, சப்ட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு வந்து ஏ ஸ்டார் டி பி, டிவிஷனுக்கு ஏ ஸ்லாஷ் வந்து பி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இதை அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து அவுட்புட் எடுக்க போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஆடுக்கு அடிஷனுக்கு அடிஷன் கூட நீங்க கொடுத்துக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட ஃபுல்லா கொடுக்கலாம். நான் வந்து எனக்கு ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தா போதும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற தொட்டு நான் என்ன பண்றேன், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி இது பண்ணியிருக்கேன். ஆட் வந்து ஏ பிளஸ் பி பிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே லைனை அதாவது வந்து பிளஸ் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே லைனை உங்களுக்கு என்னென்ன பண்றீங்களோ, ஆப்ரேஷன் பண்றீங்களோ, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், என்னென்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ இது எல்லா ஆப்ரேஷனுக்குமே வந்து நீங்க அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் நீங்க வந்து எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் அடிஷன்னா ஆடு, இது சப்ட்ராக்ஷன் எஸ்யூபின்னு டிக்ளேர் பண்ணுங்க, எஸ்யூபி, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுமே நம்ம இப்படி பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி நம்ம வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா வேல்யூஸ் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது. அதே இது வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்புட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் வந்து ஸ்கேனர் அப்படின்றத ஒன்று பயன்படுத்துறோம் மேல ஃபர்ஸ்ட் லைன்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல. அப்புறம் மேல வழக்கம் போல பப்ளிக் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துடுறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி ஆர்குமெண்ட் கொடுத்துறோம். இன்புட்லாம் அதாவது வந்து இந்த தான் முக்கியம். நம்ம வந்து இன்ட் வந்து அதாவது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோம். ஏ கமா பி, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துடுறோம். அப்புறம் மேல என்ன பண்ணிடுறோம், ஸ்கேனர்ல ஒரு நேம் கொடுத்து ஸ்கேனர் இந்த மை நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த மை நம்பருக்கு பதிலாக நீங்க என்ன வேணுமோ நீங்க அந்த இதை கொடுத்துக்கலாம். ஆனா அதே நேம் தான் பின்னாலே யூஸ் பண்ணணும். சீக்வல் டு நான் என்ன பண்ணிடுறேன், நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் வந்து என் அப்படின்றத நம்ம கொடுக்குறேன். அப்புறம் மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரியறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் என்ன பண்றேன், டைப் ஏ வேல்யூ அப்படின்னு ஏ இஸ் ஈக்குவல் டு இப்ப மை நம்னு கொடுத்திருந்தேன் அந்த ஸ்கேனர்ல, மை நம் இஸ் ஈக்குவல் மை நம் டாட் வந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு நீ வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதே லைனை காப்பி பண்ணி ரெண்டு வேல்யூஸ் நான் வாங்குற தொட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், அதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஏக்கு பதிலாக பீன்றது மட்டும் நான் மாத்திக்கிறேன். மாத்திட்டு திரும்ப நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ப்ரீ டிஃபைன்டா கொடுத்த ஒரு வேல்யூவை வச்சு தான் நான் இது பண்ண போறேன். ஸோ நம்ம ஃபைலை எப்போதும் கம்பைல் பண்ணி முதல்ல வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைலை சேவ் பண்றீங்க அப்படின்னா சேவர்ஸ் கிளிக் பண்ணி சேவர்ஸ் போகணும். சேவ் பண்ண ஃபைல்ல சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபைலை சேவ் பண்றீங்க அப்படின்ற கண்டிஷன்ல
சேவை கிளிக் பண்ணி நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ மேல என்ன பண்ணணும், வழக்கம் போல நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும். அதுக்காக நான் விண்டோஸ் படுத்தியும் ஆரையும் நான் பிரஸ் பண்றேன். அட் அ டைம் அப்போ வந்து இந்த இது ஓப்பன் ஆகுது. அது சிஎம்டின்னு டைப் பண்றேன். அதுல வந்து அப்புறம் ஓகேவும் பிரஸ் பண்ணலாம், இல்ல வந்து என்டர் கீயை பிரஸ் பண்ணலாம். அப்போ வந்து இந்த இது வந்து ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து நான் வந்து எந்த லொகேஷன்ல வந்து ஃபோல்டர் வச்சிருக்கேன்னா ஜி கோலன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ ஜி கோலன் அப்படின்றது டைப் பண்ணிட்டு என்டரை கிளிக் பண்ணுங்க. அப்ப ஜி கோலனுக்குள்ளார போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணணும், சிடி ஸ்பேஸ் ஜாவா. நான் வந்து என்ன ஃபோல்டர் நேம் வச்சிருக்கேன், ஜாவான்ற ஃபோல்டர் நேம்ல தான் என்னோட ஜாவா ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜாவா அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ அதனால ஜாவா அப்படின்றது சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுது. இப்போ வந்து நமக்கு என்ன வந்து வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போறோம், அரித்மெட்டிக் ஆபரேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, அரித்மெட்டிக். நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்களோ கிளாஸ் நேம்ல அதே மாதிரிதான் ஃபைல் நேம்ல எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரிதான் நீங்க ஃபைல் நேம கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், நமக்கு இந்த கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது. நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லயோ அல்லது வந்து எப்படி கொடுத்துருக்கோமோ அது பிரகாரம் வராம தப்பா கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கம்பைல் ஆகாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், நம்ம கிளாஸ் நேம் அந்த இடத்துல கொடுத்தோம்ல அந்த இடத்துல இருந்து போய் காப்பி பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், வித் எக்ஸ்டென்ஷனோட நான் இது பண்றேன். இப்போ என்ன கொடுத்துறேன், ஜாவா சி ஃபைல் நேம் என்னது அரித்மெட்டிக் டாட் ஜாவா அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டு என்டரை கிளிக் பண்றேன். இப்போ நமக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் நேம் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்றத நம்ம வந்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து எப்படி வந்து கிளாஸ் நேம் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்ற நம்ம போய் பார்க்கணுன்றத. இப்போ என்ன பண்ணணும், இதே இதுல முதல்ல ஃபைல் நேம் அதாவது வந்து ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ ஜாவா ஃபைல் நேம் அப்படின்றத கொடுத்து என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் நம்ம வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்தோம்னா அது பிரகாரம் நமக்கு ஆட் ஆகியோ அடிஷனு சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ வந்து நான் வந்து 10 20 15ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால அது இதையும் பண்ணி 15ன்னு வருது. ஸோ இப்போ வந்து மைனஸ்ல வருது. ஏன் மைனஸ்ல வருது, ஏன்னா வந்து பியோட வேல்யூ தான் வந்து நான் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தேன். இப்போ ஏவோட வேல்யூ ஜாஸ்தியாக கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 5ன்னு வரும், வெறும் 5ன்னு மட்டும் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து இது மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ்ல தான் வேல்யூ வரும். ஏன்னா வந்து பியோட வேல்யூ தான் பெருசா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அப்புறம் மேல வந்து ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வருது. இப்போ வந்து 10ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், 150ன்னு வரும், வந்துருச்சு. இப்போ வந்து டிவிஷன் பண்ணுது. டிவிஷன் பண்றப்ப நமக்கு வந்து என்னன்னா ஃபிராக்ஷன்ல வரும். ஸோ அந்த ஃபிராக்ஷன் வேல்யூக்கு பதிலா அதாவது கோவிஷன் நம்ம வந்து மீதி ஈவுன்னு நம்ம படிச்சிருப்போம். தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களா இருந்தா மீதி ஈவுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்களா இருந்தா நம்ம வந்து கோவிஷியன்ட் வந்து ரிமைண்டர் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது பிரகாரம் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ப்ரீ டிஃபைன்டா நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இதுலயே சின்ன சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன், நான் இன்புட் நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த ஹேஷ்ல இன்க்ளூட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர் அப்படின்ற அந்த இதை வந்து நான் முதல்ல ஓபன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அது வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு அந்த இன்ட்டை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்புறம் மேல நான் என்ன பண்றேன், இன்புட் கொடுத்து நம்ம இன்புட் வாங்குற அந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், ஆல்ரெடி போட்டுச்சிருக்கோம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் நம்ம வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேவா? சோ அதனால எந்த இடத்துல கமெண்ட் பண்றேன், எந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. எந்த இடத்துல மல்டி லைன் கமெண்ட் பயன்படுத்துறேன், எந்த இடத்துல சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றேன் அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு
அப்புறமேல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறத விட்டு நான் முதல்ல ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? வழக்கம் போல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்னது? ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா, ஃபைல் நேம் வந்து arithmetic டாட் ஜாவா அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப நான் என்டரை கிளிக் பண்றேன். என்டர் கிளிக் பண்ணோம்னா வந்து கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகாட்டி நமக்கு அவுட்புட் வராது. அது வந்து நம்ம ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எரர் வந்து என்ன எரர் அப்படின்றத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம். இப்ப நாம வந்து ரன் பண்ண போறோம். இப்ப இந்த ரன் பண்றதுக்கு என்னது? ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஃபைல் நேம் என்னது? arithmetic. ஸோ arithmetic அப்படின்றப்ப நமக்கு வந்து இன்புட் கேக்குது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? 45 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏக்கான வேல்யூ. பிக்கான வேல்யூவை என்ன பண்றேன்? 55 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப குடுக்குறப்ப என்னது? 45 55 ஆட் பண்றப்ப 100ன்னு கிடைக்குது. அதே மைனஸ் பண்றப்ப வந்து என்ன ஆகுது? 10ன்னு கிடைக்குது. மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப நமக்கு என்ன வேல்யூவோ அது கிடைக்குது. டிவைட் பண்றப்ப என்ன வேல்யூவோ அது நமக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த 4 ஆபரேஷனை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்துறோம். இதே இதையும் வந்து நீங்க வந்து வேற வந்து எப்படி நீங்க போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஏதாவது எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல இப்படி எனக்கு எரர் வருது அப்படின்றத எனக்கு வந்து மென்ஷன் பண்ணிங்க கமெண்ட்ல. நான் அந்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல நான் அதை தெரிவிக்கிறேன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.